இன்னைக்கு வந்து கால் டு வர்ஷிப்ல இன்னைக்கு எடுத்திருக்க வசனம் வந்து சங்கீதம் 66 13லேருந்து 20 வரை. முதல்ல நான் அதை படிச்சிடுறேன். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். சேலா. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தனது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I will come into your house with burnt offering. I will perform my vows to you, that which my lips uttered and my mouth promised when I was in trouble. I will offer to you burnt offerings of fattened animals with the smoke of sacrifice of ram. I will make an offering of bulls and goats, Selah. Come and hear, all you who fear God, and I will tell you what he has done for my soul. I cried to him with my mouth, and high praise was on my tongue. If I had cherished iniquity in my heart, the Lord would not have listened. But truly God has listened. He has attended to my voice of my prayer. Blessed be God, because he has not rejected my prayer or removed his steadfast love from me. ஸோ இந்த சங்கீதம் 66 வந்து ரொம்ப ஒரு கடந்த 2-3 வாரமாக நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 12 வசனத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு நேஷனாக, ஒரு நாடாக வந்து இஸ்ரேல் நாடாக வந்து எப்படி வந்து கடவுளை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அந்த சங்கீதக்காரர் வந்து தான் ஒரு தனி மனுஷனாக வந்து எப்படி வந்து கடவுளை வர்ஷிப் பண்ணுறது, அவரை பற்றி அவர் செய்த நன்மைகளை பற்றி எப்படி மக்கள் கிட்ட போய் அவர் எடுத்து சொல்கிறாருன்றது தான் இந்த 13லேருந்து 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் 13லேருந்து 15 நம்ம பார்க்கும்போது அவர் வந்து நிறையா பழி செலுத்துறதையும், அவர் வந்து சில பொருத்தனைகள் பண்ணியிருந்தாரு, அதை வந்து கடவுளுக்காக அதை செய்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அவர் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபொழுது அவருக்கு நடந்த விஷயங்கள் எப்படி வந்து அவர் கடவுள்கிட்ட வந்து அவர் தேடி போனார், அவருக்கு வந்து அப்போ என்ன வந்து கடவுள்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, அந்த பொருத்தனைகளை வந்து எப்படி திரும்பி வந்து பண்ணுறாருன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த சாக்ரிஃபைஸ், இந்த பலிகள் அப்படின்றது, ஆஃபரிங்கிறத நம்ம பார்க்கும்போது பழைய உடன்படிக்கையில் வந்து கடவுள் வந்து அது ஒரு கட்டளையாக வந்து அவங்களுக்கு மோசஸ் வழியாக அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கான நம்ம ரெஃபரன்ஸ் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா லிவிட்டிகஸ், அதாவது லேவியராகமம் 22:18-19 நம்ம பார்க்குறோம். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் குடும்பத்தினராலும் இஸ்ரவேலின் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் படியாகிலும் உற்சாகத்தின் படியாகிலும் சர்வாங்க தகன பணிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கைகளை எவர் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலும் ஆடுகளிலும் வெள்ளாடுகளிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்னாகமம் 15:3 நம்ம பார்க்குறோம். விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது உங்களின் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சர்வங்க தகன பலியாவது மற்ற யாதொரு பலியாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையை தகனமாக பலியிடும் பொழுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த டைம்ல வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்திருந்த ஒன் ஆஃப் த கட்டளையாக இருந்திருக்கு அந்த பழைய உடன்படிக்கை படி. ஸோ மக்கள் வந்து ஒரு டைமும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வவுஸ் பண்ணும்போதும் இல்லை ஒரு பொருத்தனை பண்ணும்போது அவங்க வந்து இதை வந்து ஆலயத்தில் வந்து அவங்க இந்த விஷயங்கள் அவங்க என்ன வந்து பொருத்தனை பண்ணியிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து கடவுள் முன்னாடி செஞ்சு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அவங்க கடவுளை வந்து ஒரு பிரார்த்திக்கிறதுக்கும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து இவரோட இந்த இதை நம்ம பார்க்கும்போது சங்கீதக்காரரோட ஒரு கீழ்ப்படிதல், அவர் வந்து கடவுள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாரோ அதை வந்து மறுக்காம வந்து அவர் பண்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து அங்கே கொடுக்குற கிஃப்ட்ஸை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் என்ன மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னா நிறைய ஜெனரஸாக வந்து ஹீஸ் கிவிங் பேக். லைக் ஒரு ஆடுகளையும் மாடுகளையும், அதுவும் வந்து கொழுமையான மாடுகளையும் அவர் கொடுக்குறாரு. ஸோ
எதனால வந்து அவர் இந்த மாதிரி கொடுக்குறாருன்னா, அவர் தனக்கு நடந்த நன்மைகளை பத்தி பார்த்துட்டு அதை சந்தோஷமா கடவுளுக்கு திரும்பி கொடுக்குறாரு. கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருன்றதுக்காக கொடுக்குறாரு. ஸோ அதனால நம்மளோட ஆஃபரிங்கும் சரி, நம்மளோட அந்த சாக்ரிஃபைஸ் எது பண்ணாலும் சரி, அது வந்து நம்மளோட உள் மனசுலேருந்து வரணும். அது கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரோ அதை நினைச்சு அதுலேருந்து வரணுன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளோட இந்த டைம்ல வந்து இந்த பழி செலுத்துறதோ எதுவுமே வந்து அப்ளிகபிள் இல்லை நமக்கு இந்த டைம்ல. ஏன்னா நம்ம வந்து இப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிறனால இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கான அப்ளிகேஷன் இங்க வந்து நம்மளை வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது, அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவருக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்ம அவருக்கு செய்ய போற இது. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஒரு மிருகங்களையோ இல்லை ஒரு இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நம்ம பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோன்னா ரோமன்ஸ் 12:1 நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஐ அப்பீல் டு யூ therefore brothers by the mercies of God to present your bodies as a living sacrifice, holy and acceptable to God, which is your ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து நம்மளோட உடம்பை வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிறது தான் வந்து நம்மளோட மனசு, உடம்பு எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணிக்கிறது தான் வந்து ஒரு ட்ரூ வர்ஷிப்பாக இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி வசனம் 16, ஸோ சங்கீதம் 16லேருந்து அந்த 66, 16லேருந்து 19 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இங்க வந்து அவர் எல்லா மக்களையும் அவர் கூப்பிட்டு அந்த மக்களுக்கு முன்னாடி அவர் கடவுள் நமக்கு செஞ்ச அந்த நல்ல விஷயங்களையும் அறிக்கையிடுறாரு. ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இவர் வந்து ஜஸ்ட் லைக் போய் வந்து அவர் கடவுளுக்கு பொருத்தனை பண்ணியிருக்காரு, அதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு வரல. அதையும் தாண்டி வந்து அவருக்கு தனக்கு என்ன நன்மை நடந்திருக்கோ அதையும் வந்து மக்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சொல்றாரு. ஸோ அது வந்து இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அது மாதிரி வந்து அவரோட என்ன மாதிரி அவரோட ப்ரேயர் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அவர் அந்த வவுஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து இன்னொரு வசனத்துல வந்து சொல்றாரு, தான் மனசுல வந்து இஃப் ஐ ஹேட் செரிஸ்ட் மை இனிக்விட்டி, அந்த அந்த ப்ரேயர் வந்து கடவுள் கேட்டிருக்க மாட்டாரு. அதே மாதிரி என்னோட இருதயத்துல எந்த அக்கிரமத்தை கொண்டு இருந்தேனால் கடவுள் வந்து அவரோட அந்த ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டாருன்னு பார்க்குறோம். ஸோ அதனால அவரோட அங்க என்ன மனநிலை, என்ன மனநிலையில அவர் போயிருக்காருன்றதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதே இது வந்து நம்ம யாக்கோபு 4:3 பார்க்குறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யூ ஆஸ்க் அண்ட் டு நாட் ரிசீவ் பிகாஸ் யூ ஆஸ்க் ராங்லி டு ஸ்பெண்ட் இட் ஆன் யுவர் பேஷன்ஸ்னு பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு ப்ரேயர் வந்து எப்படி இருக்கணும்னா, நமக்கு உகந்ததாகவோ இல்லை நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியோ இருக்கக்கூடாது. இது கடவுளுக்கு என்ன விருப்பமானது இருக்கோ அதை நம்ம செய்யணுன்றது தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அதே மாதிரி வந்து லாஸ்ட் வசனத்தை வந்து நம்ம பார்க்கும்போது 20வது வசனத்தை பார்க்கும்போது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு நம்ம முடிக்கிறார் அவரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன முக்கியமா நம்ம டேக்அவேவா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஒர்ஷிப்ன்றது வந்து நம்மளோட முழு மனதோட இருக்கணும். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் பேரளவில் நம்ம வந்து அவருக்கு கடவுளுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், அதை நம்ம பண்றோம் அப்படின்றது இல்லாம, நம்ம எந்த அளவுக்கு முழு மனதோட நம்ம போய் அவரை ஒர்ஷிப் பண்றோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்மளோட ப்ரேயர் லைஃப்பும் சரி, இல்லை நம்மளோட அந்த தியான டைமும் சரி, எல்லா டைம்லையுமே நம்ம கடவுளை ஒர்ஷிப் பண்ணணும் நம்ம முழு மனதோட பண்ணும்போது அது வந்து கடவுளோட செவிகளுக்கு போய் சேரும் அப்படின்றது தான் வந்து இந்த கால் டு ஒர்ஷிப்போட இது டுடே இந்த நாளுக்கான இது. So let's close on with the prayer. இந்த நல்ல வேலையை நீ கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த சங்கீதம் 66 நாங்கள் தியானிக்க கொடுத்த இந்த நல்ல ஒரு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே, சங்கீதக்காரர் எப்படி உம்மை தொழுது கொண்டார் அண்ட் எந்த மாதிரி மனநிலைமையோட வந்தார், அது மாதிரி எல்லா மக்களுக்கும் அவர் தனக்கு நடந்த விஷயங்களை கொண்டு சென்று சேர்த்தார் என்றதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் உம்மை வொர்ஷிப் பண்ணவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை பற்றி அடுத்த மக்களுக்கு நாங்கள் சொல்லவும், எங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு தயவாய் இருந்து எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு கூட இருந்து
அஹ், எங்க எல்லா மனதையும் ஒருநிலைப்படுத்தி இந்த வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.